ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். செஸ்ஸில் வெற்றி பெற்றாங்க குகேஷுக்கு வாழ்த்துக்கள். அவர் 5 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். அதே போல் கேரம் சாம்பியன் காசிமா என்ற பெண்மணி பார்த்தீங்கன்னாக்கா 3 தங்கம் வென்றிருக்காங்க வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப்பில். இதுக்கு எந்த ஒரு பரிசும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் அவங்க அப்பா ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இது ஆனந்த விகடன் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, அதாவது ஆர்டிக்கலாக வந்திருக்கு. ஒரு வருத்தம் அளிக்கும் செய்தியாக இருந்தது. இதற்கு தமிழக அரசாங்கம் உடனடியாக காசிமா அவங்க அப்பா அப்புறம் பயிற்சியாளரை கூப்பிட்டு 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. காசிமாவோட அப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்டோ ஓட்டுநர், தண்டையார்பேட்டையில், சென்னையில் தண்டையார்பேட்டையில் இருக்காங்க. இந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா விளையாட்டுத்துறை அமைச்சர் உடனடியாக கூப்பிட்டு 1 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு மிகவும் ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் பார்த்திங்கனாக்கா என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் அமெரிக்காவில் கேரம் செஸ் சாம்பியன் நடந்தது. இதற்கு பயண செலவு பார்த்திங்கனாக்கா 1,60,000 ஆச்சு. என் மகள் அப்புறம் 2 பேர் போனாங்க. அதனோட சேர்த்து பார்த்திங்கனாக்கா 1,60,000 டிக்கெட் மட்டும் தமிழக அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் டிக்கெட் செலவோடு சேர்த்து மற்ற செலவில் எங்களோட செலவு தான். டிக்கெட் செலவு மட்டும் கவர்மெண்ட் ஏற்றுக்குச்சு. 1,60,000 செலவு பண்ணி நாங்கள் போனோம். கேரம் சாம்பியனும் ஆனோம். அந்த கேரம் சாம்பியன் வாங்கி 3 தங்கப்பதக்கம் வென்றேன். 3 தங்கப்பதக்கம் வென்று நாங்கள் வேர்ல்டு சாம்பியனில் 3 தங்கம் வென்று வந்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்ற மாதிரி வருத்தம் தெரிவிச்சிருந்தார். இந்த வருத்தத்தை உதயநிதி ஸ்டாலின் தமிழக அரசாங்கம் அறிவிப்பு தெரிஞ்ச உடனே மறுநாளே கூப்பிட்டு அவங்களுக்கு பாராட்டு கொடுத்து பாராட்டு சான்றிதழுடன் சேர்த்து 1 கோடி ரூபாய் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. இது அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கேரம் செஸ் அகாடமின்னு சொல்லிட்டு தண்டையார்பேட்டையில் ஓப்பன் பண்ண போகிறோம். கேரமுக்காக கவர்மெண்ட்டில் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாத ஒரு கேம்னால் அது கேரம் தான். அதை கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க. இந்த கேரமில் ஜெயிக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள், காசிமா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தமிழக அரசாங்கம் இது போன்ற செயல்களை செய்யும்போது பாராட்ட வேண்டியது நம்மளோட கடமை. கண்டிப்பாக பாராட்டக்குரிய செயலாக இருக்கிறது. இந்த ஆர்டிக்கல் படிக்க சொல்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.